ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு ஹைப்ரிட் கேட்டகரியை சார்ந்தது. இந்த ஃபண்டில் இருந்து பங்குகள் எனப்படும் ஷேர்ஸ் மற்றும் பாண்டு எனப்படும் கடன் பத்திரங்களை முதலீடு பண்ணுறாங்க. இதனால் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப் ஃபண்டை விட சேஃபாகவும் இருக்கும். கடந்த 15 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு தான் இந்த கேட்டகரியில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்டு இது டைரக்ட் ஃபண்டு தான். இந்த ஃபண்டோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்டு வரும். ஹைப்ரிட் ஃபண்டில் எப்படி முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்குகள் எனப்படும் ஷேரில் மற்றும் பாண்ட் எனப்படும் கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுறாங்க. இதில் பாண்டில் முதலீடு பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரி 8 to 9% வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். மார்க்கெட்டு ஹைலையோ லோயரில் போனாலும் பிரச்சனை இல்லை. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கூட ஷேர் மார்க்கெட் இறங்கினா கூட பாண்ட் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டாக இருக்குன்னா பாண்டோட அலோகேஷனை கம்மி பண்ணிவிட்டு ஈக்விட்டியில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதனால் இதெல்லாம் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ ரீசர்ச் ரேட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஃபண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் மாறிக்கிட்டே இருக்கும். கடந்த 10 வருஷம் 15 வருஷமாக கூட பார்த்தீங்கன்னா கூட இந்த கேட்டகரியில் இந்த ஃபண்டு தான் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. பொதுவாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு எதுனாலும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மீட்டர்னா வெரி ஹை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபண்டோட 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 விட அதிகமாகவே இருக்குது, 37.26% இருக்குது. இந்த ஃபண்டு தொடங்கும் போது ஒரு யூனிட்டோட விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 அன்னைக்கு பார்க்கும்போது 423 ரூபா இருக்குது ஒரு யூனிட்டோட விலை. இப்போ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ஃபண்டோட பேசிக் டீட்டெயிலை பற்றி மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டோட ஃபண்டு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு தான். இந்த ஃபண்டை தொடங்கும் போது எப்போ பார்த்தீங்கன்னா 3 நவம்பர் 1999, கிட்டத்தட்ட இந்த ஃபண்டு தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் இப்போது முடிவு பெற்றது. ஃபண்டு தொடங்கினதுலேருந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 15.75% இருக்குது. இது ரெகுலர் ஃபண்டு தான். டைரக்ட் ஃபண்டுனா நீங்கள் கூட 1% ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தொடங்கினதுலேருந்து வருட ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 16.75% கிட்ட இருக்குது. ஒரு லார்ஜ் கேப்போட அதிகமாக ரிட்டர்ன் இருக்குது. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா கிறிசல் ஹைப்ரிட் 35+65 அக்ரெசிவ் இண்டெக்ஸு. இந்த ஃபண்டோட ரிஸ்க் மீட்டர் ஏற்கனவே பார்த்தது மாதிரி எப்போவுமே ஈக்விட்டி போர்ஷன் இருக்கிறதுனால வெரி ஹை தான் இருக்கும். இது ஓப்பன் என்னோட ஃபண்டு, லாகின் பீரியடு கிடையாது. எப்போனாலும் வாங்கலாம், எப்போனாலும் செல் பண்ணலாம். உங்களுக்கு இஎல்எஸ்எஸ்னு ஒரு ஃபண்டு இருக்குது, அது மாதிரி லாகின் பீரியட் எதுவும் இங்கே கிடையாது. இந்த ஃபண்டை நிர்வகிக்கக்கூடிய மொத்த சொத்து மதிப்பு பார்த்துட்டிங்கன்னா 31 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40,095 கோடி இருக்குது. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ இது ரெகுலர் ஃபண்டு தான். ஏன்னா ரெகுலர் ஃபண்டுக்கு பார்த்தா தான் நம்ம லாங் ஹிஸ்ட்ரி பார்க்க முடியும். டைரக்ட் ஃபண்டுக்குனா 2013 தான் பார்க்க முடியும். அதனால தான் ரெகுலர் ஃபண்டோட இதை பேசிக் டீட்டெயிலாக நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ரெகுலர் ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 1.59% இருக்குது. இதுவே டைரக்ட் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்குது. கிட்டத்தட்ட 60 பைசா ரெகுலர் ஃபண்டுக்கு டைரக்ட் ஃபண்டை விட அதிகமாக இருக்குது. ரிஸ்க் கிரேடு ஏற்கனவே பார்த்தது மாதிரி தான், பிலோ ஆவரேஜ், ரிட்டர்ன் கிரேடு வெரி ஹை. இந்த ஃபண்டோட டர்ன் ஓவர் ரேஷியோ 32% இருக்குது. இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 5000 பண்ணலாம். மினிமம் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1000 கூட வாங்கலாம். எஸ்ஐபி முதலீடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. 100 ரூபாய்க்கு கூட இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். நம்ம யாருமே என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு பைசா இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அந்த மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் 100 ரூபாய் கூட 25 வருஷத்தில் பண்ணும்போது அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். அதுபோல் இந்த ஃபண்டுக்கு எக்ஸிட் லோடு இருக்குது. பொதுவாக எல்லா ஈக்விட்டி ஃபண்டுகளுக்கும் எக்ஸிட் லோடு இருக்குது. இந்த ஃபண்டில் இதுலேயும் ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 1 இயருக்கு முன்னாடி செல் பண்ணால் தான் உங்களுக்கு 1% எக்ஸிட் லோடு இருக்குது. அதுவும் 30% வரை செல் பண்ணும்போது எக்ஸிட் லோடு கிடையாது 1 இயரில். அதுக்கு அதிகமாக செல் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% எக்ஸிட் லோடு இருக்குது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ஃபண்டோட அசட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 67.76% ஈக்விட்டி எனப்படும் பங்குகளில் முதலீடு பண்ணியிருக்காங்க. 18.56% டெப்ட் எனப்படும் கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டோட பெரிய அட்வான்டேஜே இந்த டெப்ட் போர்ஷன் தான் பார்த்துக்கிடுங்க. மார்க்கெட் வந்து இறங்குமுகமாக இருந்ததுன்னா டெப்டில் அலோகேஷன் அதிகமாக போயிட்டு இருக்கும். அதுபோல் மார்க்கெட் வந்துட்டு நல்ல புல் மார்க்கெட்டாக இருக்குது, ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் நல்லா விலையாடுதுன்னா ஈக்விட்டி போர்ஷனில் இதை விட அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போடுவாங்க. இது தவிர ரியல் எஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா 2.02% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. அது இல்லாமல்
கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் இருக்குது. அதனால் லிக்விடிட்டியும் இந்த ஃபண்டில் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷன் வந்திருந்தா கூட இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுத்துடுவாங்க. கேஷ் உங்கள்கிட்ட கேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12% இருக்குது. இந்த ஃபண்டில் ரிட்டர்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபண்டோட அலோகேஷனில் பார்த்திங்கன்னா ஜெயின் எனப்படும் மிகப்பெரிய கம்பெனிகளில் 77.46% இருக்குது. அதுக்கடுத்தல லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா 12.47%. கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே லார்ஜ் கேப் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 89% பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் இருந்து லார்ஜ் கேப்பில் தான் முதலீடு பண்ணுறாங்க. மிட் கேப் எனப்படும் நடுத்தர கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா 8.98% முதலீடு பண்ணுறாங்க. ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அலோகேஷன் தான், கிட்டத்தட்ட 1.09% தான் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஷேர்ஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர்ட் டு ஷேர்ஸில் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து நிறைய செக்டாரில் முதலீடு பண்ணுறாங்க. இதனாலே நம்ம ரிஸ்க் ரொம்ப குறைவாகுது. இந்த ஃபண்டில் இருந்து கிட்டத்தட்ட 9 செக்டாரில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலில் 18.67%, எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 13.59%, கன்சூமர் டிஸ்கிரிப்ஷனரில் பார்த்தீங்கன்னா 11.04%, டெக்னாலஜியில் 8.06%, ஹெல்த் கேரில் 6.27%, இண்டஸ்ட்ரியலில் 4.82%, கன்சூமர் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 2.6%, மெட்டீரியலில் 2.51%, டிவர்சிஃபைடு பார்த்தீங்கன்னா 0.14%. ஐசிஐசிஐ டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ஃபண்டில் இருந்து ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நிறுவனங்களில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இதில் அதிகபட்ச ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் இருக்குது 7.18%. அதற்கு அடுத்தபடியாக ஐசிஐசி பேங்கில் 6%, ஹெச்டிஎஃப்சி பேங்கில் பார்த்தீங்கன்னா 5.38% இருக்குது. அடுத்தபடியாக மாருதி சுசுகி, சன் பாராமெடிக்கல், பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஓஎன்ஜிசி இந்த எல்லா நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி 50 உள்ள பெரிய நிறுவனங்கள் தான். இந்த ஃபண்டில் இருந்து பாண்ட்லையும் கடன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 3 தவணையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக எம்பசி ஆஃபீஸ், இது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு கீழே வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.24% முதலீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் கனரா பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் இருந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. எல்லா ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் இருக்கும். ஒவ்வொரு ஃபண்டை எந்த இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறாங்க, அந்த ஃபண்டோட நோக்கம் என்னென்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபண்டோட ரிட்டர்னை எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச் மார்க்கில் தான் கம்பேர் பண்ணணும். அதுவும் அந்த இண்டெக்ஸை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும். இப்போ நம்ம ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்டோட ரிட்டர்னை விஆர் பேலன்ஸ் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸில் நம்ம கவர் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா விஆர் பேலன்ஸ்டு இண்டெக்ஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 29.9%. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 37.26%. கிட்டத்தட்ட இண்டெக்ஸை விட ஒரு 30% அதிகமான ரிட்டர்னே கொடுத்துருக்கு. 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்னு பார்த்தீங்கன்னா 14% தான் இருக்குது விஆர் பேலன்ஸ் இண்டெக்ஸ். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 22.07% இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இண்டெக்ஸை விட 50% அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர் பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 17.38%. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 24.91%, கிட்டத்தட்ட 25% பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸை விட 50% அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு சில ஃபண்டுகளை இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பீட் பண்ணதுக்கு கஷ்டமாக போராடிட்டு இருக்கு. இந்த ஃபண்டில் உள்ள ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை விட 50% அதிகமாகவே இருக்குது. 1 இயர் மட்டும் இல்லாமல் 3 வருஷம் 5 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா அதான். அதே போல் 7 இயரில் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான். கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் 15% கொடுத்துருக்கு. இது 18.63%. கிட்டத்தட்ட இண்டெக்ஸை விட பார்த்தீங்கன்னா ஒரு 25% அதிகமாக தான் இருக்குது. 10 இயரில் பார்த்தீங்கன்னாலும் அது போல தான் 13% இண்டெக்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17.55%. இந்த இண்டெக்ஸை விட அதிகமாக 50% இருக்குது. இது போல் இந்த ஃபண்டில் உள்ள கேட்டகரி ஆவரேஜ் நீங்கள் பார்த்துட்டிங்கனால எல்லா ஃபண்டுமே இந்த இண்டெக்ஸை விட இந்த ஃபண்டை விட பார்த்தீங்கன்னா கூட எல்லா 1 இயர்லேயும் சரி, 3 இயர்லேயும் சரி, 5 இயர்லேயும் சரி இந்த ஃபண்டை விட ரிட்டர்னை விட குறைவாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவும் டவுட் இருந்ததுன்னா நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.